ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ வந்து ஆக்சுவலாக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி இது ஃபிஷ்ஷு போட்டு ஸோ ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேசிக் வெரைட்டி காம்போ மாதிரி போடுறேங்க. அதாவது 175 தான் 5 பேர் காம்போவே. அதே மாதிரி ஒரு பேரடோவில் தனியாக எடுத்தால் 35 ரூபா கணக்கு தான் வரும். ஸோ அவ்வளோதான் வரும். அதில் என்னென்ன வெரைட்டி வரும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கப்பின்னு சொல்லுவோம். இது வந்து டம்போயர் மாதிரியே இருக்கும், பட் வந்து பிளாட்டினம் கப்பின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பிளாக் ஒரு பேர் வருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சில்லி மொசைக்கு. ஸோ சில்லி மொசைக்கு ஒரு பேர் வரும். இதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது இந்த காம்போ தான், இந்த இதுதான். பட் இதுவே வந்து எல்லாமே கேட்காதீங்க. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு பேர் எல்லாத்துக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ வெரைட்டியில் அந்த கோப்ரான்னு சொல்லுவோம். ஸோ கோப்ரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆஃப் ப்ளூ ஏதோ ஒரு இது இந்த வெரைட்டி ஒன்று. அது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு வீட்டில் ஒரு இந்த கப்பி வெரைட்டி கோப்ரா வெரைட்டி இந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பேர் கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆஃப் பிளாக்கோ இல்லை பிளாட்டினமோ இன்னொரு பேர் கொடுக்குறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் காம்போ வருங்க. ஸோ 5 பேர் 175 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தனியாக வரும், ஓகேங்களா. மொத்தமே 5 பேர் வருங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நான் இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் ப்ரோ நான் வந்து பிகினர்ஸ் இல்லை, நான் சும்மா ஆசைக்கு வளர்த்துறேன், இல்லை நான் இப்போ தான் ட்ரையே பண்ண போகிறேன் கப்பீஸு அப்படிங்கிறவங்க இந்த இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான்லாம் எக்ஸாட்டிக் வீட்டில் ஒரு 10-15 வெரைட்டி வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் சும்மா ஒரு சைடில் போகிறேன் அப்படின்னா இதாக ட்ரை பண்ண வேணாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா எக்ஸாட்டிக்கோட இந்த கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. ஏன்னா வந்து சில்லி மொசைக்கு டாப் மோஸ்ட் இதில் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக சொல்லிடுறேங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி தெரியும், இது வந்து முந்தானத்து ஃபுட்டு கொஞ்சம் அதிகம் போட்டானுங்க. இப்போ நான் தண்ணி மாற்றலாம் தான் இருந்தேன். ஆக்சுவலாக தண்ணி வந்து கப்பீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து உடனே மாற்றாதீங்க. அதாவது மற்ற மீன் மாதிரிலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த கொய்கார்ப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலியோ இல்லை ஷார்க்கோ நீங்கள் எத்தனை டைம் வேணால் தண்ணி மாற்றலாம், மேக்ஸிமம் பிரச்சனையே வராது. தண்ணி மாற்றினா கூட மீன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி மாற்றினீங்கன்னா சூடாக இருந்துச்சுன்னா ஒயிட் ஸ்பாட்டுக்கு வராது, தடுக்கும். அதுவே கப்பிக்கலாம் அப்படி இல்லைங்க, நீங்கள் தண்ணி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து வீக் ஆகிடும். ஸோ தண்ணியை மாற்றாமல் இன்கேஸ் இது மாதிரி ஏதாவது இதாகிடுச்சுன்னா அடியில் இருக்க அழுக்க மட்டும் உறிஞ்சிட்டு திரும்பி தண்ணி டாப் அப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கப்பீஸை பொறுத்தவரை தண்ணி மாற்றிட்டே இருந்தீங்கன்னா மீன் வீக் ஆயிரும், மீன் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி இந்த கப்பீஸ் வந்து கிளைமேட் மாறும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே கிளைமேட்டாக இருந்தால் மட்டும் தண்ணி மாற்றுங்க. இல்லை அந்த கிளைமேட் மாறுது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது தண்ணி தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. தண்ணி மாற்றுறதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் அந்த தண்ணியெலாம் சொல்லலைங்க. பொதுவாக ஆல்கே வாட்டரிலோ இல்லை ஏதோ ஒரு வாட்டரில் விட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு மீன் செட் ஆகி சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அந்த தண்ணி திருப்பியும் ஏதாவது பண்ண போகும்போது என்ன மீன் வீக் ஆயிரும். மீன் வந்து அடிக்கடி இறக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த கப்பீஸ் பண்ணுற நிறைய பேர் தப்பே அதுதான் பண்ணிடுறாங்க. தண்ணியை உடனே மாற்றுவாங்க. ஃபுட்டு ஒன்றும் இல்லைங்க, 3 நாளைக்கு ஒரு காலம் தண்ணி மாற்றுறீங்க. அது எதுக்கு தான் 3 நாளைக்கு ஒரு காலம் தண்ணி மாற்றணும்னு தெரியல. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாற்றி 1.5 வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க. இந்த உங்களுக்கு அந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கே மாதிரி ஏதோ ஒன்று சும்மா ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீனுக்கு நல்லது, ஓகேங்களா. ஸோ கப்பீஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. உடனே தண்ணி மாற்றுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக 4 வெரைட்டி பேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூரு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 175 ரூபாங்க. ஸோ 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 175 ரூபா தான். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் இந்த காம்போ. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ எலிஃபென்ட் இயர் பீட்டா இருக்குங்க. இது வந்து ஜோடி வந்து 90 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ போனஸ் இருக்குது. இது வந்து ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரும். அதுக்கப்புறம் வேல்டெயில் ஜீப்ரா இருக்குங்க. ஸோ வேல்டெயில் ஜீப்ரா இது வந்து ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரும். இதெல்லாம் அளவுக்கோசரம் தான் கொடுத்துட்ருக்கோம். இது 40 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போனஸ் வந்து 35 ரூபா வருங்க. அந்த டெட்ரா வெரைட்டி மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அந்த இது பிளான்டட் டேங்க்கு தாராளமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னா ஆஸ்கர் ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் ஃப்ளோரான் இருக்குங்க. இந்த ஃப்ளோரானுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வளர்த்தி கொடுத்தான் சியோனை. ஆக்சுவலாக எல்லோ கலரும் அந்த ரெட் பேஸ் வந்தால் கேஎம்எல் வேணுங்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இல்லாட்டி நேரில் கூட வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கொரியர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சிரமம் தான். பெரிய சைஸ். ஸோ பெரிய சைஸ் கொய்கார்ப்பு இது வந்து 250 ரூபா வருங்க பேர். வேல்டெயில் கொய்கார்ப்பு பேர் வந்து 100 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து பேர் வந்து 100 ரூபா வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு ஃபார்ம் ஃபுட் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் பெல்லட் இருக்குது. ஸோ எல்லாம் 100 கிராம் 110 ரூபா வரும். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ கப்பீஸ் வேணுங்கிறீங்க ஜஸ்ட் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் ஆர்டர் எடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.